நான் சின்ன பையனா இருந்தபோது ஒரு நாள் நானும் என்னோட வீட்டுல இருந்த எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு வனவிலங்கு ஊருக்குள்ள புகுந்து மக்களுக்கு நிறைய தொல்லை கொடுப்பதா ஒரு செய்தி டிவி நியூஸ்ல ஓடுச்சு. அதை பார்த்துட்டு எங்க வீட்டுல இருந்த எல்லாரும் இந்த காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் ஏன் அழிக்காம இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு கருத்து சொன்னாங்க. அவங்க சொன்ன கருத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும் அதை அவங்களுக்கு விளக்கி சொல்லும் அளவுக்கு எனக்கு அன்னைக்கு அறிவு பத்தல. ஆனா இன்னைக்கு உலகத்துல ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பார்க்கும் போது அதை சரி செய்ய நாம எல்லாரும் ஏதாவது செய்யணும்னு நம்ம எல்லாருக்குமே தோணுது. இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறதுன்னு நான் தேடி படிச்ச சமயத்துலதான் இந்த வனவிலங்குகள் எவ்வளவு முக்கியமான உயிரினங்கள்னு எனக்கு புரிஞ்சிச்சு. காட்டுக்குள்ள வாழ்ற எல்லா உயிரினமும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த உயிரினங்கள் செய்யற ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தோட நன்மைக்கு ஏதோ ஒரு வகையில பங்காற்றுது. சின்ன தேனியிலிருந்து பெரிய யானை வரைக்கும் நம்ம இயற்கையை பாதுகாக்கக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு. காட்டுல இருக்கிற யானைகள் மற்றும் எருமைகள் மாதிரியான விலங்குகளும் மற்றும் பறவைகளும் மரம் செடிகளில் இருக்கிற பழங்களையும் இலைகளையும் சாப்பிடுது. அது மூலமா இந்த செடிகளின் விதைகளையும் அது சாப்பிடுது. இந்த விலங்குகளும் பறவைகளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது போடுற சாணம் மூலமாகவும் எச்சம் மூலமாகவும் இந்த விதைகள் நிலத்தில் விழுந்து அது திரும்பவும் தாவரங்களா முளைக்குது. இப்படிதான் உலகம் முழுக்க பல காடுகள் உருவாகி இருக்கு. மனிதர்கள் எப்படி நகரங்களை உருவாக்குறோமோ அதே மாதிரி இந்த விலங்குகள் காடுகளை உருவாக்கும் சிற்பிகளா இருக்கு. உலகம் முழுக்க கார்பன் வெளியேற்றம் மூலமா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் சூழலில் இந்த காடுகள் தான் அளவுக்கு அதிகமா வெளியேற்றப்படும் கார்பனை உள்வாங்கிக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை தருது. இந்த காடுகள் உலகத்தோட இதயமா செயல்படுது. ஒருவேளை இப்போ நீங்க நமக்கு காடுகள் மட்டும் தானே தேவை, இந்த விலங்குகளை ஏன் நாம வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த காடுகள் சமநிலை தன்மையோடு இருக்க உள்ள இருக்கிற விலங்குகள் ரொம்ப முக்கியமானதா செயல்படுது. மான்கள் இல்லாம போனா காட்டுக்குள்ள வளர்ற பல வகையான புல்செடிகளை சாப்பிடக்கூடிய விலங்குகளின் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது மூலமா குறிப்பிட்ட வகையான புற்களின் எண்ணிக்கை தேவைக்கு அதிகமா உருவாகி காட்டுல மற்ற தாவரங்களை வளர விடாம செய்யும். மற்ற தாவரங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் புற்கள் எடுத்துக்கும். இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க திரும்பவும் அப்படின்னா நமக்கு மான்கள் எருமைகள் யானைகள் மாதிரியான விலங்குகள் மட்டும் தானே வேணும், சிங்கம் புலியெல்லாம் கொன்னுடலாமே அப்படின்னு கூட கேட்கலாம். இங்க திரும்பவும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படி தாவரம் சாப்பிடும் விலங்குகளின் எண்ணிக்கை சிங்கம் புலி மாதிரியான விலங்குகள் இல்லாம போனா ரொம்ப அதிகமா அதிகரிக்கும். இந்த விலங்குகளின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம தொடர்ந்து அதிகரிச்சா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தாவரத்தையும் இந்த விலங்குகள் ஒரே அடியா சாப்பிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த காடுகள் பாலைவனங்களா மாறிடும். அதனால தாவர உண்ணிகளை சாப்பிடக்கூடிய மாமிச உண்ணிகள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும். இது மட்டும் இல்லாம தவளை மாதிரியான உயிரினங்களும் பல பறவைகளும் பூச்சிக்களை முக்கிய உணவா சாப்பிடுது. இது மூலமா உலகத்துல பூச்சிகளின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஒருவேளை பறவைகளும் பூச்சி உண்ணும் விலங்குகளும் இல்லாம போனா நம்ம வீடு முழுக்க வெறும் பூச்சிகளா நிறைஞ்சு இருக்கும். நாம எங்க போனாலும் அந்த இடம் முழுக்க கொசுக்களும் ஈக்களும் மொச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கொசுக்கடியில நின்னாலே நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது உலகத்துல எல்லா இடத்திலும் கொசுக்களா இருந்தா நாம அங்க நிம்மதியா வாழ முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காடுகளை நாம செயற்கையா உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். இதுக்காக பலர் முயற்சி செஞ்சு இருந்தாலும் அது எல்லாமே சின்ன அளவுல தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால நம்மளோட ரியல் எஸ்டேட் உலகத்துல கடைசியா மிச்சம் இருக்கிற இயற்கையான காடுகளையும் அதுக்குள்ள இருக்கிற விலங்குகளையும் பாதுகாக்க நாம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நாம செய்ய தொடங்கணும்.